சிட்டுக்குருவி தினத்தை முன்னிட்டு வடசென்னை திருவொற்றியூரில் விலங்கின ஆர்வலர்கள் சார்பில் சிட்டுக்குருவிகள் தங்கும் கூடு, பறவைகள் உணவு அருந்தும் தானிய கூடு, தண்ணீர் கிண்ணம் உள்ளிட்டவை பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டன. இப்போ திருவொற்றியூர் பகுதி ஃபுல்லாமே ஊறுபட்ட சிட்டுக்குருவி இருக்குது. உண்மையில் நீங்கள் நம்ம அந்த வைக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சிட்டுக்குருவி இருக்குன்னு. ஏன்னா இப்போ சிட்டுக்குருவி அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்குதுங்க. அப்போ நம்ம பார்த்துக்கிற இடத்துல எல்லாரும் வாழ்கிறாங்க. அப்போ நம்ம ஒருத்தவங்களை காக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டால் எந்த ஒரு சூழல் வந்தாலும் நம்ம காத்து நம்மளும் வாழ்ந்துக்கலாம், பிறரையும் வாழ வைக்கலாம் தெரிவித்துள்ளனர். சென்னை திருவொற்றியூரில் உலக சிட்டுக்குருவி தினத்தையொட்டி விலங்கின ஆர்வலர்கள் சார்பில் பொதுமக்களுக்கு சிட்டுக்குருவிகள் தங்கும் கூடு, உணவு அருந்தும் தானிய கூடு, தண்ணீர் கிண்ணம் உள்ளிட்டவைகளை இலவசமாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை இளைஞர்கள், சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிட்டுக்குருவிகளுக்கு உணவு மற்றும் தண்ணீர் வைத்தனர். இதையடுத்து விலங்கின சமூக ஆர்வலர்கள் செய்தியாளர்களிடம் பேசிய போது, மனிதர்களைப் போல பறவைகளும் விலங்கினங்களும் உயிர் வாழ 5 வருடங்களாக இது போன்ற பணிகளை செய்து வருவதாக தெரிவித்தனர். நம்ம ஒன்று கவனிக்காமல் போனால் தெரியாது. இப்போ ரோட்டில் போனால் ஒன்று கவனிக்காமல் போகிறோம் தெரியாது. இதே பார்த்துட்டு போனால் இது இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி நம்ம சிட்டுக்குருவியை நோக்கி போகும்போது அது அதிகமாக இருக்குன்னு தெரியுது. இப்போ நம்ம வைக்கிறதுனால இன்னும் அதிகமாகுது. இப்போ அதுக்கு நம்ம நீர் கிண்ணம் வைக்கிறோம், அது கூண்டு வைக்கிறோம், தானிய கூடு வைக்கிறோம். நம்ம எதுக்கு உழைக்கிறோம்? போய் சம்பாதிக்கணும், சாப்பாடு சாப்பிடணும், நம்ம குடும்பத்தை பார்க்குறோம். அதே தான் அதுக்கு சாப்பாடு, நீர், கூண்டு வச்சிட்டோம், சாப்பிட்றது, தண்ணி குடிச்சிது, வீட்டுக்கு போயிடுது. அது எனக்கு பெருக்கத்தை பண்ணிக்குது. இதே தான் நம்ம எல்லா ஜீவனுக்கும் பண்ணுறோம். அன்புடையீர் அனைவருக்கும் வணக்கம். இது இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக நல அறக்கட்டளை கடந்த 22/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று நமது அறக்கட்டளையில் உலக சிட்டுக்குருவி தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகள், பறவைகள் பசி தவிர்க்கும் விதைமணி கூடுகள், பறவைகளின் தாகம் தணிக்கும் நீர்க்கிண்ணங்கள் ஆகியவை இலவசமாக வழங்கப்பட்டன. இந்த விழிப்புணர்வு முகாமில் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்றைய தினம் நமது அறக்கட்டளையில் சுமார் 200 எண்ணிக்கையிலான பறவைகளுக்கான தானிய கூடுகள், நீர்க்கிண்ணங்கள், சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகள் செய்து வச்சுருந்தோம். அனைத்தையும் பொதுமக்கள் மகிழ்ச்சியாக பெற்று சென்றனர். அன்றைய தினம் அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பொதுமக்கள் வந்த வண்ணம் இருந்தனர். பெரியவர்கள், குழந்தைகள், சிறுவர்கள், இளைஞர்கள், பெண்கள் என்று அனைத்து தரப்பு மக்களும் அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அன்றைய விழிப்புணர்வு முகாமில் வாயில்லா ஜீவராசிகள் தாகம் தணிக்கும் நீர் தொட்டிகளையும் அன்றைய விழிப்புணர்வு முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கினோம். இந்த நேரத்தில் அன்றைய விழிப்புணர்வு முகாமில் கலந்து கொண்டு பறவைகளுக்கான விதைமணி கூடுகள், பறவைகளுக்கான நீர்க்கிண்ணங்கள், வாயில்லா ஜீவராசிகள் தாகம் தணிக்கும் நீர் தொட்டிகள், சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகள் ஆகியவற்றை இலவசமாக பெற்று சென்ற அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள். நாங்கள் பல்வேறு பணிகளுக்கு இடையே இந்த உயிரிழக்க சாதனங்களை மிகுந்த உடல் உழைப்பு செய்து இதனை தயாரித்து நம்ம பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கியிருக்கிறோம். எனவே இதை பெற்றுக்கொண்ட அனைத்து அன்பர்களும் இதை அன்புடன் பராமரிக்க வேண்டும். அவ்வாறு அன்புடன் பராமரித்து அதன் மூலம் அந்த உயிர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அதை பராமரித்தவருக்கு ஒரு பெரிய நன்மை நடக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் இதை நாங்கள் மிகுந்த உடல் உழைப்பு செய்து நாங்கள் இதை இலவசமாக பொதுமக்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் தினந்தோறும் உயிரிழக்க செயல்கள் செய்கிறோம், வாரந்தோறும் சில உயிரிழக்க செயல்கள் செய்கிறோம், அது இல்லாமல் மாதந்தோறும் ஒரு உயிரிழக்க செயல்கள் செய்கிறோம். இப்படி நம்ம பல்வேறு நேரங்களில் உயிரிழக்க செயல்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய அன்றாட பணிகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை நாங்கள் இலவசமாக வழங்கணும் என்பதற்காக கடந்த 1 மாத காலமாகவே இதற்கான தயாரிப்பு பணிகளை செய்து கொண்டிருந்தோம். எனவே இதை பெற்றுக்கொண்ட மக்கள் இதனை அன்புடன் பராமரிக்க வேண்டும். அன்பர்கள் இந்த உயிரிழக்க சாதனங்களை தங்களது இல்லங்களிலோ அல்லது பொது இடங்களிலோ அல்லது தங்கள் கடைகளிலோ வைத்து பராமரிப்பதை ஃபோட்டோவாகவோ அல்லது வீடியோவாகவோ எடுத்து எங்களது அன்பர்களுக்கு தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அவ்வாறு செய்யும்போது எங்களுக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கும், மேலும் அது எங்களுக்கு மிகுந்த ஊக்கத்தை ஏற்படுத்தும். எனவே இதை அனைவரும் பராமரிப்பதை எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தான் பறவைகளுக்கான பசி தவிர்க்கும் தானிய கூடுகள். இந்த தானிய கூடுகள், நீர்க்கிண்ணங்கள், சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகள், நீர்த்தொட்டிகள் ஆகியவற்றை கடந்த 10 ஆண்டுகளாக நம்ம பல்வேறு உயிர்களுக்கும் பல உயிரிழக்க செயல்கள் செய்வதன் வாயிலாக அதற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் வகையில் கடந்த 10 ஆண்டுகளாக நமது அறக்கட்டளை மூலமாக பொது இடங்களில் வைத்து பராமரித்து வருகின்றோம். மேலும் இந்த உயிரிழக்க சாதனங்களை பராமரிக்க விரும்பும் அன்பர்களுக்கும் நம்ம இலவசமாக கொடுத்து அவற்றை பராமரிக்க வைக்கின்றோம். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தான் பறவைகள் தாகம் தணிக்கும் நீர்க்கிண்ணங்கள்.
நம்ம முதல்ல பறவைகளுக்கான தாகம் தணிக்கும் நீர்க்கிண்ணங்களை செய்து பொது இடங்களில் வைத்து தான் நம்முடைய அறக்கட்டளையின் உயிரிழக்க செயல்களை ஆரம்பித்தோம். இன்று நமது அறக்கட்டளை மூலமாக 10க்கும் மேற்பட்ட உயிரிழக்க செயல்களை வாயில்லா ஜீவராசிகள், பறவைகள், மனிதர்கள் என்று அனைத்து தரப்பட்ட ஜீவர்களுக்கும் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய ஜீவகாருண்ய பணியை சிறப்பாக செய்துட்டு வரோம். வாரந்தோறும் நமது அறக்கட்டளைக்கு அருகிலுள்ள பல பகுதிகளில் இந்த விதைமணி கூடுகள், நீர்க்கிண்ணங்கள், நீர்த்தொட்டிகள் ஆகியவற்றை நம்ம சிறப்பாக பராமரித்து வருகின்றோம். குறிப்பாக ராயபுரம் அண்ணா பூங்காவில் 40க்கும் மேற்பட்ட தானிய கூடுகளையும் நீர்க்கிண்ணங்களையும் வைத்து வாரந்தோறும் பராமரிக்கின்றோம். தினந்தோறும் நமது அறக்கட்டளையை சுற்றி அருகிலுள்ள பகுதிகளில் வாயில்லா ஜீவராசிகள் தாகம் தணிக்கும் நீர்த்தொட்டிகளையும், பறவைகளுக்கான நீர்க்கிண்ணங்களையும், தானிய கூடுகளையும் வைத்து தொடர்ந்து பராமரித்து வருகின்றோம். தினந்தோறும் நாங்கள் செய்யும் உயிரிழக்க செயல்களுள் இது ஒரு முக்கியமான உயிரிழக்க செயலாகும். மேலும் நம்ம பறவைகள் என்று பல்வேறு உயிரிழக்க செயல்கள் செய்து வருகின்றோம். அதில் முக்கியமாக தினந்தோறும் நமது அறக்கட்டளைக்கு அருகில் வசிக்கும் 2000க்கும் மேற்பட்ட புறாக்களுக்கு நம்ம தினந்தோறும் தானியங்கள் வைக்கின்றோம். இதன் மூலம் 3 டன்னிற்கு மேலான தானியங்கள் மாதந்தோறும் தேவைப்படுகின்றன. இதை நாங்கள் பல்வேறு இடங்களில் கலெக்ட் பண்ணி இந்த தானியங்களை வச்சுக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு தானியங்கள் வைக்கும் இந்த உயிரிழக்க நிகழ்விற்கு அன்பர்கள் தங்களிடம் கம்பு, அரிசி போன்ற தானியங்கள் சேகரிக்கப்பட்டாலும் நமது அறக்கட்டளைக்கு கொடுத்து உதவிடலாம். முன்பே கூறியது போல இதற்கு 3 டன்னிற்கு மேலாக மாதந்தோறும் தேவைப்படுது. எனவே இதற்கு இயன்ற அன்பர்கள் இந்த உயிரிழக்க நிகழ்விற்கு உதவிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அன்றைய தினம் முகாமில் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல முறையில் சமைக்கப்பட்ட சாம்பார் சாதம் உணவாக வழங்கப்பட்டது. அதற்கான தயாரிப்பு பணிகளை மேற்கொள்ளும் காட்சியை தான் தற்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு நம்முடைய உயிரிழக்க சாதனங்களை இலவசமாக வழங்கியதோடு மட்டும் இருக்காமல் கருணை அன்பு பற்றின விழிப்புணர்வு நிகழ்ச்சியையும், எவ்வாறு அந்த உயிரிழக்க சாதனங்களை பராமரித்து அன்பை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் அறக்கட்டளையின் தலைவர் திரு ராஜசேகர் ஐயா அன்று வந்த அன்பர்களுக்கு விளக்கமளித்தார். விடிய காலையில் குளிரும், அதுக்கு இந்த வீடு யூஸ் ஆகும். அடுத்து மத்தியானம் ஆனால் ரொம்ப வெயில் அடிக்கும், அதுக்கு இல்லை கொஞ்சம் இதுவாக ஃபீல் ஆகும். இங்கே தண்ணி வைக்கிறது சம்மரில் நிறையா கஷ்டப்படும், அதனால தண்ணி வச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா சாப்பாடு கஷ்டப்படுது, அதனால வச்சா ஹாப்பியாக ஃபீல். அன்றைய தினம் நிறைய அன்பர்கள் குடும்பத்தோடு வந்து கலந்து கொண்டாங்க. குடும்பத்தில் உள்ள சிறுவர்கள், குழந்தைகள், இளைஞர்கள் என்று அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாங்க. அவங்களுக்கான விளக்கத்தை நமது அன்பர்கள் அளிக்கும் காட்சியை தான் தற்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதை எப்படி பராமரிப்பது என்பது பற்றிய விளக்கங்களை நமது அன்பர்கள் அவங்களுக்கு கொடுத்தாங்க. சிறுவர்கள், மாணவர்கள் இந்த உயிரிழக்க சாதனங்களை வாங்கி பராமரிக்கும் போது அவங்களுக்கு இந்த வயசுலேயே ஒரு அறிவு தெளிவு ஏற்படும், அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படும், அன்பு கருணையை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. அவங்க அன்பு கருணையை கற்றுக்கொள்ளும் போது மற்ற அனைத்து கல்வியையும் காட்டிலும் இந்த கல்வியானது அவங்களுடைய வாழ்க்கையை பெரிய அளவில் ஒரு மேம்படுத்தும். அவங்களுக்கான நன்மைகள் அனைத்தையும் அவங்களே செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும். வருங்கால சமுதாயத்திற்கும் இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட உயிரிழக்க சாதனங்கள் அவங்களுக்கு வழங்கியதில் இன்றைய விதை நாளை விருட்சம் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை அடைகின்றோம். முன்பே கூறியது போல எங்களுடைய அறக்கட்டளை மூலமாக கடந்த 10 ஆண்டுகளாக பல்வேறு உயிரிழக்க செயல்களை தொடர்ந்து செய்து வந்துக்கிட்டு இருக்கோம். இதன் மூலம் பல்வேறு உயிர்கள் பயனடைகின்றன. நாங்கள் செய்யும் உயிரிழக்க செயல்கள் பற்றியும், ஜீவகாருண்யத்தின் வெவ்வேறு பரிமாணங்கள் பற்றியும், ஜீவகாருண்யத்தை எப்படியெல்லாம் செய்வது என்பது பற்றியும், ஜீவகாருண்யத்தை செய்து நாங்கள் அடைந்த நன்மாற்றங்கள் பற்றியும், ஒளிதேகம், அருள்நேயம், எட்டர்னல் யூனிவர்சல் தாட் ஆகிய 3 யூடியூப் சேனல்லையும் விளக்கியிருக்கிறோம். அன்பு கருணையை உலகில் பெரும்பாலான மக்களுக்கு கொண்டு செல்ல நினைக்கும் எங்களுடைய அறக்கட்டளையின் முயற்சியில் நீங்களும் துணையாக இருப்பதற்கு மேற்கூறிய 3 யூடியூப் சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் எங்களுடைய அறக்கட்டளை மூலமாக உயிரிழக்கமே கடவுள் வழிபாடு என்பதற்கு இணங்க வாயில்லா ஜீவராசிகள், பறவைகள், மனிதர்கள் என்று பல்வேறு ஜீவர்களுக்கும் நாங்கள் செய்யும் உயிரிழக்க செயல்களுள் அன்பர்கள் தங்களுக்கு விருப்பமான உயிரிழக்க செயல்களில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளலாம், அவற்றிற்கு உதவியும் செய்திடலாம். அவ்வாறு பிறருக்கு செய்வது அனைத்தும் எனக்கானது என்பதை உணர்வில் கொண்டு அன்பர்கள் அறக்கட்டளையின் உயிரிழக்க செயல்களுக்கு பொருட்களாகவோ, உடல் உழைப்பாகவோ, பணமாகவோ கொடுத்து உதவிடலாம். மேற்கூறியவாறு உலக சிட்டுக்குருவி தினத்தை முன்னிட்டு அறக்கட்டளை மூலமாக விழிப்புணர்வு முகாம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
இது இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம். சிட்டுக்குருவி குரலோ மழலை சத்தம் ஆகுமே, சிட்டுக்குருவி பாட்டா சுறுசுறுப்பு தோணுமே, சிட்டுக்குருவி பாட்டா மகிழ்ச்சிதான் கிட்டுமே, மாடி வீட்டு கூரையில் கூரை வீடு கட்டுமே, பிள்ளை போல அங்கும் இங்கும் ஓடி ஆடி திரியுமே, சிட்டுக்குருவி குரலோ மழலை சத்தம் ஆகுமே, சிட்டுக்குருவி பார்த்தா சுறுசுறுப்பு தோணுமே. பார்த்தாலே மகிழ்ச்சி கொடுத்து விடும், உதவினால் உன்னை வாழ்த்திவிடும், இயற்கையை வளர்க்கும் பறவைகள் மனிதரை காக்கும் தாய்மகள். வங்கி கணக்கு எதுவும் இல்லை, மாடி வீடு கட்டவில்லை, நாளை நினைத்து பயமும் இல்லை, உயர்வு தாழ்வு பார்ப்பதில்லை, இயற்கையின் மடியில் வாழ்ந்திருக்கும், எப்பவும் இன்பம் கொண்டிருக்கும். சிட்டுக்குருவி குரலோ மழலை சத்தம் ஆகுமே, சிட்டுக்குருவி பார்த்தா சுறுசுறுப்பு தோணுமே. அன்பான பார்வையாளர்களுக்கு உயிரிரக்கமே கடவுள் வழிபாடாகச் செய்யும் நமது அறக்கட்டளையின் கருணை செயல்கள் மேலும் பல உயிர்களுக்கு சென்று சேர நீங்களும் ஒரு உதவியாக இருப்பதற்கு ஒளிதேகம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.